பொது பணித்துறை இன்ஜினியர்கள் 25 பேர் மாற்றம். ஆனால் அடுத்து செயல் பொறியாளர் அறிவியல் வெளிநாட்டம் அதுவும் அறிவுதல். செயல் பொறியாளர் சரவணன் ஓய்வு அறிவியல் 32,000 ரூபாய். 5 வகையான வெளிநாட்டம் வந்து படகு பரிமதிப்பின ஒப்பந்தர்கள் தனக்கு பரிசா கொடுத்த வேண்டார். கணக்கில் வராதது அதெல்லாம் குடியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் இது எப்படி நடக்கும் தெரியல, கடவுள் தான் தெரியும். ஃபுல்லாக ஒழிக்கணும். அது இன்னும் 50% ஒழிக்காமல் தான் இருக்குது. அதிசயம் விஜய்த்து அதை பற்றி பார்க்கணும். என்னென்னு குறை தீர்க்கும் முகாம் போலீஸ் வேண்டுகோள். சிலிண்டர் மழைக்கு வாய்ப்பு. அதிக அழுத்த பிராண வாயு சிகிச்சை மையத்தில் விஜய் திருசா நடத்த படம் பார்க்கலாம். அதிக அழுத்த பிராண வாயு சிகிச்சை மையத்தில் கில்லி படம் ஏன் வேண்டும். ஆடநாடு கிளினிக்கு படுத்துட்டு வருகிறது. அறிவத்தனமாக வரும் அம்மா. ரயில் வளர்க்கு ரூபாய் 4.25 கோடி கட்டிடம் தள்ளுபடி சின்னக்கு உத்தரவு. கவிதா வாசகர் என தற்காலிக மின் ஊழியர்கள் பணியை 46 நாடுகளுக்கு நீடித்தது வாரியம். பாவம் தீர ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பருவத்தமை அம்மனை தரிசிப்பார். இந்தியா முழுவதும் 51 சக்தி பீடம் உள்ளது. இது செய்து சக்தி பீடம் அழைக்கப்படுகிறது. ராவணவதம் செய்த ஸ்ரீராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அதை போக்காமல் நிழல் லிங்கத்தை பிரதிஷ்டித்து வழிபட்டாள் சீதாதேவி. அவர் இப்போதே மூலவராய் இருக்கும் ராமநாதன். இவருக்கு வலதுபுற சன்னதியில் பருவத்தனை பெயரில் அம்மன் நின்று குளத்தில் இருக்கிறார். ஆதி சங்கரர் பிரதிஷ்டை செய்த சிறு சக்கரந்த பீடம் கீழே உள்ளது. வெள்ளிக்கிழமையன்று அம்மாள் தங்க பல்லக்கையில் உலா வருகிறார். இப்போது அவளை தரிசிப்பதற்கு மகாலட்சுமி அருளட்சியம் கிடைக்கும். அடிய திருக்கல்யாணம் விஜய தரிசனம் என்று மகா சிரவதம் என்று கொண்டாடப்படும் முக்கிய விழாக்கள். இங்கு தாய்வானவர் விவேகானந்தர் பாமன் சாமிகள் என பல துறைகள் வெளிப்பட்டுள்ளன. காசிக்கு செல்வர் ராமேஸ்வரத்தை தரிசிப்பது. மதுரையிலிருந்து 170 கிலோமீட்டர். நேரம் 5 to 1 மணி. நாளை மதியம் 3 to 9 மணி. தொடர்புக்கு 04573221223 04573221223. தற்கால மின் ஊழியருக்கு பணியை 46 நாட்களுக்கு நீடித்தது வாரியம். மகளிர்களை மருத்துவ கனவை நனவாக்கிய மனைவி சேமிப்பு உரை எடுத்த உரை அமையப்பிடம். அதிகாரத்தை உயர்கல்வி மசோதா குறித்து இடம் பாலி குழு கவலை. ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் மற்றும் 3 நேர உறுப்பினர்களை தேர்வு குழுவில் நிரப்படி ஜனாதிபதி நியமிக்கலாம். 3 ஆண்டு சிறை. வந்தே மாதிரம் தேசிய படையில் ஈடுபடுத்தின புது மசோதா தாக்கல் செய்கிறது மத்திய அரசு. வந்தே மாதிரம் தேசிய படையை தடுத்தாலோ அல்லது மறுத்தாலோ குற்றம் கருது வகையில் எதிர்ப்பு நடவடிக்கை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்க வகையில் புதிய மசோதா பார்லிமெண்ட் இடைக்கால கூட்டத்தொழில் தாக்கல் செய்யணும். அப்படிதான் நல்லது. மதிப்பு கொடுக்கணும் நம்ம நாட்டு பாடலுக்கு.